ஸ்டார்ட் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஒரு ஸ்டார்ட் செய்திகள் வாசிப்பது ஐக்கிய நாட்டு அண்ட புழுகள். கழுத்தறுப்பான் கருவாட்டை தேங்காய் எண்ணெயில் போட்டு பொறித்துக் கொண்டிருந்த பொழுது தானாக தப்பி வந்த கருவாடு தன்னை சரியாக பொறிக்கவில்லை என்று மத்திய அமைச்சர்களிடம் புகார் தெரிவித்திருக்கிறது. உகாண்டா அதிபர் இடியமின் தலையில் 2 கிலோ ஈயம் இருப்பதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஜப்பான் அதிபர் யமாகுச்சி தனது காதில் விட்டு குறைந்து கொண்டிருந்த தீக்குச்சி உள்ளே சென்று சிக்கிக் கொண்டதால் 4 தீயணைப்பு விமானங்கள் உள்ளே சென்று தேடிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐக்கிய நாட்டு அண்ட புழுகனின் செய்தி மடல். கேரள மாநிலத்தை சார்ந்த வாலிபர் இருவர் கொசுக்கடி மூட்டை பூச்சி கடி தாங்காமல் கொத்துமல்லி மரத்தில் தூக்கு போட்டு இறந்து விட்டார்கள். இதற்காக கொசுக்களும் மூட்டை பூச்சிகளும் கோர்ட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டன. ஈபிகோ 306 சட்டப்படி கொசுவிற்கு சாகுமரை தூக்கிலிட வேண்டும் என்ற தண்டனையும் மூட்டை பூச்சிக்கு குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனையும் விதிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவளித்திருக்கிறார். சிங்கள தீவிரவாதிகளை அடக்கச் சென்ற வங்காளிகள் தங்களது முயற்சியில் தோல்வி கொண்டதால் தங்கள் கொண்டைகளை சாகும் வரை முடிய போவதில்லை என்று சபதம் வைத்திருக்கிறார்கள். கோவையை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் தனது பென்சிலை துளைத்து விட்டதாக போலீசாரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். போலீசார் பென்சிலை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பென்சிலின் அடையாளங்கள் 2 பக்கமும் சிபி, ஒரு பக்கம் கூர் உடைந்திருக்கும். கண்டுபிடித்து தருபவர்களுக்கு கம்மரக்கட்டை காக்கை கடிக்கெடுத்து தக்க சன்மானமாக வழங்கப்படும் என்று போலீஸ் அதிகாரி எமது நிருபர்களிடம் தெரிவித்திருக்கிறார். கோவை சுந்தராபுரத்தில் நாய்களின் பெருக்கத்தை தடுக்க நாய்களின் கருத்தடை சிகிச்சை முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இங்கு கருத்தடை சிகிச்சைக்கு சென்று வந்த நாய் ஒன்று தனது கருத்தடை சிகிச்சையில் வழங்கும் அன்பளிப்பில் ஏதோ ஊழல் இருப்பதாக செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8:03 தொடங்கும். சத்யராஜ் பேசுவார். ஓகே ஏன் காடுக்குள்ள வாயாச்சு காக்கா எல்லாம் பெரிய செட் ஆயிடுச்சு. யாரா ஹாட்டா கடிக்கிறது கூட தெரியாம அவுட் ஹவுஸ் ஒரு ஓட் அங்கேட்டா லவ் அவன் அப்படா வாடு வேஸ்ட் இருக்கா நினைச்சு அங்க உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்கிறான். டேய் இவளையே மேஞ்சிட்டிய வா கிழிஞ்சுது வா நாடோட்டு பார்த்துட்டு போய் கழிக்கிட்டு சொல்லவாடா. இருந்தாலும் தண்ணி பாம்புல ஏதாச்சும் வளர்னாலும் வளரி இருக்கும். ஏன்டா கொயனுக்கு படக்கும் போற இது எதுக்கு சத்த சாலியா வருதுக்கா சந்தோஷமா வருதுக்கா. மொத்தத்துல சாலியா வருதுக்கா சந்தோஷமா வருதுக்கா. டேய் நீயாச்சும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வை. அண்ணே அண்ணே சிவாஜி கணேசன் பத்தி பேசுங்கண்ணே. சிவாஜி கணேசன் பாத்தீங்களா? ஆமாண்ணே. சுமதி நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன்பா, நல்லா இருக்கேன். உனக்கு முதலா பர்த்டேன்னு சொன்னியே, அப்ப நான் உனக்கு என்ன பிரசன்ட் பண்ணேன்? தங்க தாரான ஒரு குங்கும சிமிழ். அந்த குங்குமத்தை எடுத்து நீ நெத்தியில வச்சுக்கிட்டியே, அப்போ நான் என்ன கேட்டேன்? அந்த குங்குமத்தால உன் நெத்தி பெருமை அடைச்சுதா இல்ல நீ வச்சுக்கிட்டதால அந்த குங்குமமே பெருமை அடைச்சுதான்னு கேட்டனேப்பா. நீ வானத்திற்கு நட்சத்திரங்கள்லாம் பூமிக்கு வந்த மாதிரி சிரிச்சியே. இப்பங்க இதே வசனத்தை லூஸ் மோகன் பேசினா எப்படி இருக்குன்னு பாருங்க. நண்பர் லூஸ் மோகன் உங்களுக்கு இதே வசனத்தை பேசுறேன் பாருங்க. சுமதியே சௌக்குமியா இருக்கியா? நான் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கேன். முதல் பர்த்டேன்னு சொன்னீங்க. அந்த நான் என்ன வாங்கி குடிச்சிங்க சும்மா டாப்பே அந்த 8 நாட்ல வச்சீங்க. இப்ப கட்சினே அப்போ நாக்கு வெந்திச்சே. அப்போ நான் கேட்டேன் இப்ப கட்சினாலும் நாக்கு வெந்துதான் சுண்ணாம்பு தடவுந்தாலும் நாக்கு வெந்துதான் கேட்டேன். நீ வானம் பூமியும் கிடைக்கலாம் குட்டி குட்டி உள்ள நடிக்கிற மாதிரி கிழிச்சிய. அடுத்து பாயா சாந்தா உட்காரு. என்னமா இது பொசுக்கு பாட்டை நிறுத்திக்கிட்டே. உன் பாட்டை கேட்டுட்டு நான் அப்படியே ஒரு 100 மீட்டர் ஸ்விம் பண்ணி போடாம வந்தேன். அதுக்குள்ள பொசுக்கு பாட்டை நிறுத்திக்கிட்டியா? நீயும் நல்லா பாடுற, நானும் நல்லா வயலும் வாசிப்பேன். 2 பேருமா சேர்ந்து இந்த அமெரிக்கா ஆப்பிரிக்கான போய் சுத்திட்டு வரலான்னு பார்த்தா விடமாட்டேங்கிறது. சரி புறப்படுக. எந்த படவாய்ப்பையாவது அட்லஸை கிழிச்சர போறான். அடுத்தது யமராஜன். நீ என்னடா பசுல போட நிறுத்திடே போன போதே நீ போடுறேன். நானும் நல்லா இந்த அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு போறேன். என்ன புடவாய் போய் நம்ம அட்லஸ் கிழிச்சிட போறாங்க. அடுத்து விசு பேச ஆரம்பிப்பா. பேச மருந்து கடையில் மருந்து வாங்குறது கணக்கு போடுறான்னு பார்த்தோம்.
காய்கறி கடை காய்கறி வாங்குறது கணக்கு போடுறான்னு பார்த்து பெத்த மகனுக்கு மருந்து வாங்குறத கணக்கு போடு முதல்ல என் பையன். அடுத்தபடியா கவுண்டமணி வட உச்சியில ஒரு வடை இருக்கட்ட அது இறக்கிட்டுதான் கிடைச்ச அதான் எங்கேயோ இருந்து பார்த்து சூறாவளி காட்டி அதை அடிச்சுக்கிட்டு போயிடுது. அதுக்காக நான் பயப்படல பயந்துக்கல ஒண்ணுமே பண்ணிக்கல. அடுத்தது ஜனகராஜ். பொண்டாட்டியும் சரியில்லை, பிள்ளைகளும் சரியில்லை, வந்தவங்களும் சரியில்லை, வாச்சவனும் சரியில்லை, வாச்சவனா சரியில்லை, பக்கத்துக்காரியும் சரியில்லை. இவ்வளவு நேரமா எங்களை வீடியோவில் பார்த்த உங்களுக்கு எங்கள் நெப்சின் சார்பாக நன்றி.